ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா ராகி மால்ட்டு தான். நல்ல ஈவினிங் ட்ரிங்க்கு, அதே மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. நீங்கள் ஈவினிங்காக மார்னிங் எப்போ வேணால் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைக்கு. நிறைய பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 வாரத்துக்கு வர மாதிரி ரெடி பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் பாதாம் வந்து ஒரு 20 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். 5 முந்திரி, 5 ஏலக்காய். முந்திரியை விட பாதாம் நிறையா போடலாம். உங்கள்கிட்ட பிஸ்தா இருக்குது, செஃப்ரான் இருக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ராகி, பாதாம், ஏலக்காய், முந்திரி இது எல்லாமே நான் ஒன்றா சேர்த்துட்டேன். நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்ச பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சமாக வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ண ராகி மால்ட் இது இருக்குது பார்த்திங்களா, பவுடரு, அதை வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா வெந்து வரணும். நல்லா 5லேருந்து 8 நிமிஷம் கிட்ட நல்லா குக் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது, வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ குழந்தைக்கு தரோன்னு வச்சுக்கோங்களேன், தொண்டையில் வந்து ஒரு மாதிரி கரக்கரான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான ராகி மால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. தேங்க்யூ.